நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் சமூக வலைதளத்துக்குள்ளே போய் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணுறதை தயவு செஞ்சு முழுசாக அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு சிலது இருக்கலாம், பட் பிடிக்காத விஷயங்களும் அதில் இருக்கலாம். பட் அதை எதுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அதை அவங்கள பார்க்க சொல்லணும்? முடிந்தால் நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜோ அல்லது ஒரு வீடியோவோ எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ அதை எனக்கு ஷேர் பண்ண, அதை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொருத்தர் வீடியோ ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காரு, 15 நிமிஷம் பேசியிருக்காரு அப்படின்னா அதில் நமக்கு பிடிச்ச பாயிண்ட்களும் சில பாயிண்ட்கள் இருக்கலாம், சில பாயிண்ட்கள் எதிராக கூட இருக்கலாம். ஏன் அதை போய் ஷேர் பண்ணணும்? அவங்க வைவர்ஸை கூட்டுறதுக்காக ஒவ்வொரு யூடியூப் சேனல்காரங்களும் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணான கையை கொண்டு போய் அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஓகேங்களா? அதில் அவங்க பேசின வார்த்தைகள் அல்லது எழுதப்பட்டிருக்க சொற்கள் எந்த அளவுக்கு வேலியபிளாக இருக்குது? கண்டிப்பாக ஒரு 60% 70% வேலியபிளாக நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டான விஷயத்தை மட்டும் நீங்கள் பேசியோ அல்லது வீடியோ மூலியமாகவோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்ச ஒரு மெசேஜை ஃபார்வர்டு பண்ணுற வேலையை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சமூக வலைதளத்தில் வர்றதெல்லாம் உண்மை கிடையாது. இதில் சில பேர் பொய்யாவும் பேசுகிறாங்க, சில பேர் பொய்யவே சித்தரித்து எப்போவுமே பொய்மையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் வச்சு எடை போடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? பெல் பட்டனையும் அமைக்கி ஷேர் பட்டனையும் அமைக்கி அவங்களுக்கு வைவர்ஸை ஏற்றுறது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காரு, 1 மணி நேரம் பேசுகிறாரு, 2 மணி நேரம் பேசுகிறாரு, தொடர்ந்து ஒரு வருஷம் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு அவர்கிட்ட வார்த்தைகள் இருக்கான்னு கேட்டால் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா அவருடைய கோர்வையில் ஒரு சித்தரித்து அவராக ஒரு கதை வசனம் எழுதி அந்த கதையை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு எல்லோருமே இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க சார். அதனால் வீடியோக்களையும் இமேஜுக்களையும் யாரோ ஒருத்தர் செய்வதை நீங்கள் செய்ய வேண்டாம். அனைவரும் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இதில் எதுவும் தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். ஓகேங்க சார். மைவி3 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலும் புதுசாக தான் விடியுது. அது யாருக்காவது தெரியுமா? தினம் தினம் புதிதாக விடியக்கூடிய ஒரு விடியல். இல்லை நேற்று போல் முந்தானத்து போல் அப்போ ஒரு நாள், அப்போ ஒரு போன வருஷத்தில் ஒரு நாள் இப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி வரையறுக்க முடியாத சூழ்நிலையில் கூட இந்த நாள் பிறக்கக்கூடிய நாள் மாற்றமே. ஓகேங்களா? அதனால தான் ஒவ்வொரு விடியலும் புதியதோர் உதயம் ஆகும் பூமி இது. இப்பூமியில் வாழ்வதற்கு நாம் என்னென்ன செஞ்சுருந்தோம், இதை மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம கரெக்டாக நடந்தோம் அப்படின்னா இது சாத்தியமா? நாம் செய்கின்ற செயல் சாத்தியமா? இந்த கம்பெனியில் அது உள்ளதா? மைவி3 நிறுவனத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் உள்ளதா என்று புரிந்து கொண்டு சும்மா லேசாக படித்து காமிக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் பதிலளிக்க முடியாமல் திணறுகின்றனர். யார்? கீழே படிச்சுட்டு வந்துடுவோம். ஹெல்மெட் அணியவில்லை என்று குற்றவாளி கூண்டில் நீதிபதியை தள்ளி சரமாரியாக கேள்வி கேட்ட கல்லூரி மாணவர். யார் அவர்? ஒரே ஒரு ஹெல்மெட் தானே போட சொன்னீங்க, அதுக்கு இவ்வளோ கோபமா? ஒரே ஒரு ஹெல்மெட் தானே போட சொன்னீங்க, அதுக்கு இவ்வளோ கோபமா? உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஹெல்மெட் வேட்டையாடும் காவல்துறையின் கண்டிப்பு மேலும் விரிவடைய விரும்புகிறேன். பஸ்ஸில் பயணம் செய்ய 55 பேருக்கு மட்டுமே லைசன்ஸ் தரப்படுகிறது. ஆனால் சராசரியாக 110 பேர் வரை திணிக்கப்படுகின்றனர். படிக்கட்டில் மட்டும் 18 பேர் தொங்கவிடப்பட்டு வருகின்றனர். ரயிலில் ஒரு பெட்டிக்கு 72 பேர் தான். ஆனால் பயணம், அங்கு சென்று அந்த பிளாட்ஃபார்மில் நின்று ஏறி பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை முடியுமா? யோசிப்பாங்க. ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை முடியுமா? ஓவர்லோடு கேஸ் போட்டால் லாரி பஸ் ஒரு நாள் கூட ஓடாது. ஓவர்லோடு கேஸ் போட்டால் லாரி பஸ்ஸு ஒரு நாள் கூட ஓடாது. ஷேர் ஆட்டோவில் 22 பேர் ஏற்றுறாங்க, தடுக்கலாமே. அரசு கேபிள் டிவி கட்டணம் 70 ரூபாய். கேள்வி கேட்டால் படம் தெரியாமல் படம் தெரியுமா? மக்களுக்கு தடுக்கலாமே. அரசு கேபிள் டிவி கட்டணம் 70 ரூபாய். கேள்வி கேட்டால் படம் தெரியுமா? மக்களுக்கு தடுக்கலாமே. அரசு கேபிள் டிவி கட்டணம் 70 ரூபாய். கேள்வி கேட்டால் படம் தெரியுமா? யாருக்கு? மக்களுக்கு. தடுக்கலாமே. பாயிண்ட் டு பாயிண்ட்
எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் அடடா கட்டண கொள்ளையை 2 நாளில் அரசு தடுக்கலாமே. ஸ்டாம்ப் பேப்பர் 20 அதிக விலை, ஒரு நாள் போதுமே, தடுத்து விடலாம் பாவம் அப்பாவி பொதுமக்கள். ஸ்டாம்ப் பேப்பர் 20% அதிக விலை, ஒரு நாள் போதுமே, தடுத்து விடலாம் பாவம் அப்பாவி பொதுமக்கள். பஸ்ஸில் 2 ரூபாய் சில்லற, எப்படி பஸ்ஸில் 2 ரூபாய் சில்லற வாங்காமல் இறங்கக்கூடாதுன்னு தூங்காமையே வர்றான் பொதுஜனம் ஒரு சிலர். 30 ரூபாய் டிக்கெட், 90 ரூபாய் ஆன்லைன் புக் செஞ்சால் மேலும் 20 சைபர் கிரைம் கேஸ் போடலாமா தேடர்கரன் மேலே. 30 ரூபாய் டிக்கெட்டு, 90 ரூபாய்க்கு ஆன்லைன் புக் செஞ்சால் மேலும் 20 ரூபாய் 20% சைபர் கிரைம். இதை பற்றி கேஸ் போடலாமே. ஏன் அந்த 20% யாருக்கு லாபம்? எதை வச்சு லாபம்? இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. மேலே எப்படிப்பட்ட கேப் மாதிரித்தனம் மொல்ல மாதிரித்தனம். ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுமாம். ஊழல் செய்து சிக்கிய மந்திரிகளின் சொத்துக்களை ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்களாம். பல மாடி கட்டடங்கள் இடிந்து பல பேர் பலியாகினாலும் கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாகினாலும் கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்களாம். தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். இது போன்ற விஞ்ஞானிகள் ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை புடுங்க மாட்டார்களா? மக்களின் இயக்கம். மலைகளே காணாமல் போகும் அளவிற்கு கனிம வள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்களா? மறந்து வீட்டில் விட்டுவிட்டு போய்விடும் ஹெல்மெட்டுக்காக உங்கள் 2 சக்கர வாகனத்தின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுமா? கேனப்பைய ஊரில் கிறுக்கு பையன் நாட்டாம பண்ணானா? ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நிதியரசர்களே, காவல்துறையினரே, உங்களுடன் ஒரு சாமானிய மக்களில் ஒருவனாக என் பெயர் கபிலர் சிவகாசி. சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன். உங்களிடம் கேட்டுவிட்டேன். அது உங்களிடம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் அதிகார தன்மையோட யார் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்ககிட்ட இந்த கேள்வியை நான் கேட்குறேன். சாதாரண மக்கள் வாழ்வதற்கு இவ்வுலகத்தில் எங்கும் இடமில்லை. இதை சற்று தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு சட்டம் படித்த மேதைகள் பெரிய பெரிய மேதாவிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்த்து இன்று எனது நிறுவனத்தில் இதை சற்று தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு சட்டம் படித்த மேதைகள் பெரிய பெரிய மேதாவிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்த்து இன்று எனது நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 69 லட்சம் பேர். எத்தனை? 69 லட்சம். ஓகேங்களா? அதில் சராசரியாக எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது 40 லட்சம் பேர் ரன்னிங் கேபிட்டலில் இருக்கும். அதில் 20% நம்ம ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலே போதுமானது. எப்படி? ஆவரேஜ் 20 லட்சம் பேர் ஒரு க்ரௌடை ரெடி பண்ணி, ஒரு க்ரௌடுக்காக ஒரு நிறுவனம் மட்டும் இல்லை, ஒரு கல்லூரி மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு கொடுத்தா அந்த இடத்த நம்ம பூர்த்தி அடையலாம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக அதை யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். 20 லட்சம் பேர். இன்னைக்கு ஒரே ஒரு சோப்பின் விலை, குப்பைமேனி சோப்பு வந்து 96 ரூபாய். எப்படி? இன்னைக்கு வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 மை வித் இயர்ஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா குப்பைமேனி சோப்பு மட்டும்தான். இந்த குப்பைமேனி சோப்புனாலேயே கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை நான் கவர்ந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? எனக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. இந்த நிறுவனத்திற்கு இந்த பொருள் தான் நான் யூஸ் பண்ணுவேங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது அவங்கவுங்க விருப்பம் தானே. எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம் தானே உலகத்தில். அந்த வரி, இந்த வரி, லொட்டு வரி, எல்லா வரியும் கட்டினது போக, ஜிஎஸ்டி வரி முதற்கொண்டு எல்லாமே கட்டினது போக இது சாத்தியம் தானே. ஏன் செய்ய முடியாது? 20 லட்சம் குப்பைமேனி சோப்பு என்னால் விற்க முடியும் போது குறைஞ்சது வாஷிங் மிஷின் லிக்விடு 20 லட்சம் பேர் வேண்டாம், வெறும் 10 லட்சம் பேர். எப்படி? 10 லட்சம் பேர் வாஷிங் லிக்விட் வாங்கினா அந்த வாஷிங் லிக்விடோட எம்ஆர்பி ரேட்டு 330 ரூபாய். இதுவே 130 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இதுவே 530 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தாலே தெரியும். 530 ரூபாய்க்கும் அந்த 1 லிட்டர் விற்கக்கூடிய அவைலபிள் ஏர்னிங்ஸு லொட்டுலூஸுக்கு எம்ஆர்பி ரேட்டோட போட்டு விற்கிறாங்க. அதோடு சேர்த்து இந்த கேட்டகரியில் எனது பொருளும் இருக்குது, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குகிற சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்
கண்டிப்பாக வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுற பொருள் வாஷிங் லிக்விட் அப்படின்னாலே மைவி 3 ஆர்ட்ஸ் லிக்விட் அப்படின்னு. அப்போ அதில் ஒரு 20 லட்சம், 10 லட்சம் இங்கே போதும். 20 லட்சம் சோப்பு, 10 லட்சம் வாஷிங் லிக்விடு, ஃப்ளோர் கிளீனரு, டாய்லெட் கிளீனரு, கார் வாஷிங்கு, டாய்லெட் எல்லாமே, எல்லா பொருட்களும் கிட்டத்தட்ட 90 பொருட்கள் இது போன்ற பொருட்கள் வைத்திருந்து இதில் சில பொருட்கள் விற்றாலே நீங்கள் கேட்கக்கூடிய டேர்ன் ஓவர் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க டேர்ன் ஓவரை காமிக்கும் போது அந்த டேர்ன் ஓவரை நீங்கள் வரி போட்டு ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக அவங்க இது எழுதி வர்றதுக்கு நான் அதை செஞ்சே காமிக்கிறேனே, டேர்ன் ஓவர் கண்டிப்பாக கிடைக்குங்க. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சேமியா பாக்கெட்டு 46 ரூபா, 36 ரூபா ப்ளஸ் 41 ரூபா, 36 ப்ளஸ் 41. நூடுல்ஸ் வந்து இன்னும் நிறையா பொருட்கள் வந்து நிறையா இருக்குது. கிச்சன் ஐட்டங்கள் எல்லா பொருட்களுமே இருக்குது. நீங்கள் ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இத்தனை வகை பொருளை வச்சு எப்படி டேர்ன் ஓவர் பண்ண முடியலன்னு உங்களால் சொல்ல முடியுது? சொல்லி பாருங்கள். நிறுவனத்தின் சார்பாக நான் கேட்குறேன். ஒரு நிறுவனத்தில் வந்து 69 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அதில் பாதி பேர் 30 லட்சம் பேர் வாங்கினாலே 34 லட்சம் அதுலேயும் பாதி கழிச்சுக்கோங்க. 20 லட்சம் மக்கள் ரெகுலராக ஒரு கம்பெனியை வாழ வைக்கும்போது அந்த கம்பெனியால் அவங்களும் வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா? இதை வந்து எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்க அப்படின்னா பல நிறுவனங்கள் இது போன்ற சூழல்கள் கரெக்டாக எடுத்து அரசாங்கத்திற்கும் எல்லா வரிகளும் போக உட்பட ஒரு மிகப்பெரிய டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் வர்த்தகத்தை, தொழில் துறையை, தொழில் முறையை ஒரு வியாபார ரீதியாக உங்களிடம் எடுத்து வந்துள்ளேன். இதை விட நான் தெளிவாக சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல மேடம், தெரியலைங்க சார். பட்டு இதான் என்னுடைய சுச்சுவேஷன். இதை விளக்குங்க. எந்த வகையில் தப்பு தெரியுது என்கிட்ட சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் மைவி 3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் வந்து இணைஞ்சவங்க, புதுசாக இணைஞ்சவங்க, இன்னைக்கு கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் புதுசாக இணைஞ்சவங்க, புதுசாக அப்டேட் பண்ணவங்க, உங்கள் எல்லாருக்குமே ஒரு சல்யூட். ஏன்னா நிறுவனம் இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், சல்யூட் உங்களுக்கு. ஆனால் அதுலேயே உங்களுக்கு நெகட்டிவும் அவங்களே எடுத்து தந்துடுவாங்க. இப்படி ஏற்கனவே 4 மாதமாக வருமானம் வராத போது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிஎம் கட்டினவங்க அவங்களும் அந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட் வெளியே வந்து கண்டிப்பாக நம்ம நிறுவனம் வேறு லெவலில் இருக்கும். என்ன ஸ்ட்ரக்சர் செய்யணுமோ, எதை சரி பண்ணணுமோ, அரசாங்கம் எதெல்லாம் தவறுன்னு நினச்சி எதெல்லாம் சரி பண்ண நினைக்குதோ அந்த அளவுக்கு கரெக்டாக அவங்க ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி கண்டிப்பாக நிறுவனம் அடுத்த லெவலுக்கு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அடுத்தடுத்த லெவலில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட்டு காலத்தையும் சூழ்நிலையும் கடந்து போனால், இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையை இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு 30 நாள் அல்லது 35 நாள் கடந்து போனால் ஒரு பாதை கண்டிப்பாக தெரியும். வெற்றி நடை போடுவதற்கு சற்று இதுவரை பொறுமை காத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த